ஒரு அரசர் இருந்தாங்களாம். அவங்க பரம்பு மலையில் 300 கிராமத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு குறுநில அரசர் தான். இவங்களை சேர சோழ பாண்டியர்கள் எல்லாரும் தனித்தனியாக போர் செஞ்சும் அவங்கள ஜெயிக்க முடியல. மொத்தமாக 3 பேர் சேர்ந்து ஒரே டைமில் வந்துட்டு போர் செஞ்சும் ஜெயிக்க முடியல. இந்த அரசர் இருக்கக்கூடிய மலையில தான் தேவாங்குன்னு சொல்லக்கூடிய அப்போது வந்துட்டு தெய்வ வாக்கு விலங்குன்னு சொல்லக்கூடிய ஒரு விலங்கு இருந்துச்சு. அந்த விலங்கு எப்படின்னா, நம்ம எந்த டைரக்ஷனில் வந்துட்டு அதை நம்ம வச்சுருந்தாலும் அது வடக்கு சைடு திரும்பி உட்காந்துக்குமா. இப்போது இது நிறைய வந்துட்டு யூஸ் ஆகிருக்கும்ல அந்த காலத்தில். அப்போ அதுக்காக சேர சோழ பாண்டியர்கள் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டை கைப்பற்ற முடிஞ்சப்பையும் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் எதையுமே அவங்களால பிடிக்கவும் முடியல. இத்தனைக்கும் அந்த அரசர்கிட்ட 20,000 பக்கமாக தான் சோல்ஜர்ஸே வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் சேர சோழ பாண்டியர்கள்ட்ட லட்சக்கணக்கில் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக புலவர்கள் மாதிரி வந்துட்டு வேஷம் போட்டு பாடி பரிசு பெறத்துக்கு என்ன வேணா கேட்டு அரசர் தருவாங்கல்ல, அதே மாதிரியா வந்துட்டு இந்த நாடும் இந்த உன்னோட உயிரும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர சோழ பாண்டியர்கள் ஏமாத்தி தான் அவங்களோட நாட்டையும் உயிரையும் கொடுப்பாங்க. கொடுத்த ஒரு வாக்குக்காக நாட்டையும் உயிரையும் கொடுப்பாங்க. உயிரை வந்துட்டு சாதாரணமாக வந்துட்டு கொடுக்கல. அந்த 3 அரசர்களுமே வந்துட்டு என்ன பண்ணாங்க, கண்ணியுமே வெட்டி அதுக்கப்புறம் நெருப்பெல்லாம் வந்துட்டு எடுத்து போட்டு அவங்க தலையை வெட்டி அது மாதிரி கொடூரமான ஒரு கொலையை தான் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இப்படி 3 பேரும் சேர்ந்து வெல்ல முடியாத ஒரு அரசர் கொடுத்த வாக்குக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த அரசர் யாருன்னு தெரியுமா? வேல்பாரி.